நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்திற்காக ஒரு 5 பானங்கள் நீங்க வந்து டெய்லி சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில அந்த டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆகாம இருக்கும். ஸோ நச்சு கழிவுகள் சேராம இருக்கும், குடல் ஆரோக்கியமும் மேம்படும். அந்த மாதிரி ஒரு 5 பானங்கள் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோவேரா. இது நமக்கு இன்னைக்கு வீட்டில் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட உங்கள் கை அகலத்துக்கு ஒரு கற்றாழையோடைய மடலை எடுத்துகிட்டு வந்து 2ஆக பிளந்து உள்ளே இருக்கிற அந்த ஜெல் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குழகுழப்பான போர்ஷனை மட்டும் எடுத்து நல்லா 7 தடவை புது தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அந்த ஜெல்லோட கொஞ்சமாக நீங்கள் வந்து மோர் சேர்த்து மிக்சியில் அடித்து சால்ட் மாதிரி போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நீங்கள் கண்டிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை எடுத்துக்கலாம். எடுக்கும் பொழுது உங்களுடைய கட் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது கூடவே உங்கள் பாடியில் அசிடிட்டி, இன்னைக்கு வந்து நிறைய நோய்களுக்கு காரணம் ரத்தத்தினுடைய அமிலத்தன்மை அதிகரிக்கிறது தான். அந்த அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு, அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜூஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போகிறவங்க அடிக்கடி எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, எனக்கு சாப்பிட்டா செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆலோவேரா ஜூஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த பானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொத்துமல்லி விதை, தனியா சீட்ஸோடைய ஊறல் நீர். இன்னைக்கு வந்து பித்தம் கம்மியாக இருக்கணும், பாடி ஹீட் குறையணும், பிபி நார்மலாக இருக்கணும், தைராய்டோடைய அளவு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இந்த கொத்துமல்லி ஊறல் நீர், தனியா சீட்ஸோட வாட்டர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு 2 கைப்பிடி அளவு கொத்துமல்லி விதைகளை எடுத்து 1-2 தட்டிட்டு அது 2 பிளக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதை தட்டிட்டு ஒரு 200 ml தண்ணி விட்டு நைட்டே ஊற வச்சிடணும். காலையில் எந்திரிச்சு வெறுமனே அந்த தண்ணியை மட்டுமே வடிகட்டி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்கள் பித்தம் தன்னிலைப்படும், அதே உங்களுடைய ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.